வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் அல்ஜிப்ரா பார்ட் 7 பார்க்க போகிறோம். டியூயல் ஸ்பேஸ் அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டியூயல் ஸ்பேஸ் பார்க்கலாம். டியூயல் ஸ்பேஸ் இஸ் டினோட்டட் பை திஸ் வே. இந்த ஃபார்மேட்டில் டியூயல் ஸ்பேஸை டினோட் பண்ணுவோம். தட் இஸ் வி ஸ்டார், வி கேப், எல் ஆஃப் வி கமா எஃப் அண்ட் ஹோம் ஆஃப் வி கமா எஃப். ஸோ இந்த நோட்டேஷன்ஸ்லாம் வந்து டியூயல் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டியூயல் ஸ்பேஸ் டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். இஃப் த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் phi v to f is linear functional where v1 comma v2 belongs to capital V, alpha comma beta belongs to capital F, then phi of alpha v1 plus beta v2 is equal to alpha into phi of v1 plus beta into phi of v2. That is இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கண்டிஷனை ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, தட் இஸ் இந்த phi சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா we say it is a linear functional. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டியூயல் ஸ்பேஸ் டெஃபினிஷன் பாருங்கள். டியூயல் ஸ்பேஸை வந்து நம்ம வி கேப்னு டிஃபைன் பண்ணுவோம். தட் இஸ் ஹோம் ஆஃப் வி கமா எஃப். இப்படின்னா என்னென்னா செட் ஆஃப் ஆல் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் வி டு எஃப். தட் இஸ் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக லீனியர் ஃபங்க்ஷனல் எப்படி டிஃபைன் பண்ணோன்னு சொன்னோம். விலேருந்து எஃப்க்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம் ஃபைனு. அது அந்த ப்ரீவியஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வி சே லீனியர் ஃபங்க்ஷனல். ஸோ அந்த மாதிரி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே 5 and 5 அப் டு நம்ம டிஃபைன் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து டியூயல் ஸ்பேஸ். செட் ஆஃப் ஆல் லீனியர் ஃபங்க்ஷனல், தட் இஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம்ல, அந்த ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம வந்து டியூயல் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே இன்னொரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும். இங்கே ஹோம் ஆஃப் வி கமா எஃப்னு போடுறோம் பாருங்கள். இந்த வி வந்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும், எஃப் வந்து ஃபீல்டாக இருக்கும். we know that already home of v comma wலாம் படிச்சிருப்போம். வியும் டபிள்யூயும் வந்து சாதாரண லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஹோம் ஆஃப் வி கமா டபிள்யூ வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப்னு சொல்லுவோம். ஸோ வி ரெண்டுமே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா வெக்டார் ஸ்பேஸ். ஒன்று லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொன்று வந்து ஃபீல்டாக இருந்தால் வி சே இட் இஸ் அ டியூயல் ஸ்பேஸ். அந்த பாயிண்ட்டு இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டியூயல் ஸ்பேஸில் ஒரு 8 தியரம்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடலாம். If V and W are of dimensions m and n over f, then home of V comma W is of dimension mn over f. So V ஓட dimension m, W ஓட dimension n இருந்துச்சுன்னா home of V comma W ஓட dimension multiplication m into n இருக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன் தான் இந்த செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். dimension of V is equal to m இருந்துச்சுன்னா then dimensional of home of v comma v, that is m into m வரும், we get m square. third one பாருங்க, dimension of v is equal to m, then dimension of home of v comma f அப்படி இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து m. இங்கே fங்கிறது வெக்டார் ஸ்பேஸ், that is field அப்படி இருக்கும். ஸோ ஃபீல்டோட டைமென்ஷன் வந்து 1. இது வந்து வெக்டார் ஸ்பேஸில் ஃபீல்டுன்னு மாற்றிக்கோங்க. இதோட டைமென்ஷனல் 1 ஓவர் எஃப். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே பார்த்த டியூயல் ஸ்பேஸ் டெஃபினிஷன் தான் இங்கே ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இஃப் வி இஸ் a வெக்டார் ஸ்பேஸ் தென் இட்ஸ் டியூயல் ஸ்பேஸ் இஸ் ஹோம் ஆஃப் வி கமா எஃப். ஃபோர்த் ஒன் பாருங்கள். இஃப் வி இஸ் a finite dimensional and v does not equal to 0 belongs to capital V, then there is an element f belongs to v cap, that is dual phaseல f ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது such that f of v is not equal to 0. ஸோ v வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்கணும். ஸ்மால் v does not equal to 0 இருந்துச்சுன்னா f ன்னு ஒரு ஃபங்க்ஷன் அந்த டியூயல் ஸ்பேஸில் இருக்கும். எப்படின்னா f of v is not equal to 0. Fifth one, V is a finite dimensional, then psi is an isomorphism of V onto V double cap. டியூயலோட டியூயலுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் psi டினோட் பண்ணோம்னா அது வந்து ஐசோமார்பிசமாக இருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் ஆனி ஹெல்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு 4th தியரம் பார்த்தோம்ல, அதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்ஷனாக வரும் பாருங்கள். இஃப் W is a subspace of V,
then antihelder of W, that is A of W is equal to F belongs to V cap such that F of W is equal to 0, all W belongs to capital W. ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்து ஆனிஹெல்டர்னு சொல்கிறாங்க. அது வந்து டியூயல் ஸ்பேஸில் இருக்குது. என்ன கண்டிஷன்னா எஃப் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏற்கனவே நாட் ஈக்குவல் டு 0ன்னு தான் தியரமில் பார்த்தோம். ஸோ அது வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்கும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ஆல் W belongs to capital Wக்கு then we say it is a antihelder. Next, if V is a finite dimensional and W is a subspace of V, then W cap is isomorphic to V cap by A of W. So in the statement la nalla padichukonga. And dimensional of A of W is equal to dimension of V minus dimension of W. So அந்த antihelder ஓட dimension வந்து this one. Seventh one, A of W, that is antihelder of W is equal to W. இங்கே இன்னொரு bracket close பண்ணோம், அதை நோட் பண்ணிக்கோ. இந்த சிஸ்ட் தியரம் பார்த்தோம்ல, இது வந்து used to study of system of linear homogeneous equations. That is system of linear homogeneous equation ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த தியரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. Next one, if the system of homogeneous linear equations this way, where Aij belongs to F is of rank R, then there are n minus R linear independent solution in F power n. So homogeneous equation எடுக்கிறோம், இதோட rank R இருந்துச்சுன்னா இதோட solution independent solutions எத்தனை இருக்கும்னா n minus R independent solutions இருக்கும். Next, inner product space பற்றி பார்க்கலாம். The vector space V over F is said to be an inner product space if there is a defined for any two vectors u comma v belongs to capital F, an element u comma v in F such that this way, that is ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம் ஒரு ஃபீல்டில், அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் u comma vஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் u comma v அப்படின்னு ஒரு ஃபார்மேட் கொண்டு வரோம். ஸோ அது வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் we say it is an inner product space. அந்த வெக்டர் ஸ்பேஸை வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் படிக்கிறப்ப நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஞாபகம் வச்சுட்டு படித்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். Fn இதை வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்னா u and v வந்து this way. Also u comma v எப்படின்னா this one alpha 1 beta 1 bar plus alpha 2 beta 2 bar இந்த மாதிரி டிஃபைன் பண்ணும். ஸோ இட் இஸ் a இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். அதே F2 அப்படின்னாலுமே வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான். அதோட ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்போம். தேர்ட் ஒன் பாருங்கள், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது, தட் இஸ் இன்டெக்ரலில் சொல்கிறோம். ப்ரீவியஸ் வந்து சமேஷனில் சொல்லியிருப்போம், இங்கே ப்ளஸில் வந்துருக்கு பாருங்கள், அதெல்லாம் சமேஷனில். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ்னாவே நம்ம இன்டெக்ரலுக்கு எப்பயுமே போயிடணும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள், லெட் v is a set of all continuous complex valued function on the closed unit interval 0, 1. If f of t and g of t belongs to capital V, we define this one. இந்த மாதிரி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம்னா we say V is a inner product space. இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் நாம்னு ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணுவோம். நாம்னா என்னென்னா நாம் ஆஃப் v is equal to square root of v comma v. தட் இஸ் இதை வந்து லென்த் ஆஃப் vன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். தியரம்ஸ் பார்க்கலாம். இஃப் u comma v belongs to capital V and alpha comma beta belongs to capital F, then alpha u plus beta v comma alpha u plus beta v is equal to this one. That is இதையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆல்ஃபா யூவால் இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே செகண்டில் இருந்தால் பார் போடணும், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பார் யூ கமா யூ. அதே இங்கே இது இந்த ஆல்ஃபா யூவும் இந்த பீட்டா வியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பார் இன்ட்டு யூ கமா வி அப்படி வரும்.
இங்கே போட்டிங்கன்னா ஆல்ஃபா பார் இன்ட்டு பீட்டா வி கமா யூ, ஏன்னா ஃபஸ்ட் வந்து இங்கே வி இருக்குது. அதே மாதிரி இதுவும் போட்டிங்கன்னா பீட்டா இன்ட்டு பீட்டா பார் வி கமா வி. ஜஸ்ட் அப்படி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு நாம் ஆல்ஃபா யூ இஸ் ஈக்குவல் டு மாட் ஆல்ஃபா இன்ட்டு நாம் யூ, ஏன்னா வந்து ஆல்ஃபா வந்து ஒரு ரியல் நம்பராகவும் இருக்கலாம். தேர்ட் ஒன், இஃப் a, b, c are real numbers such that a is greater than 0 and a into lambda squared plus 2b lambda plus c greater than or equal to 0 for all real numbers lambda, then b squared is less than or equal to ac. இது எல்லாமே நம்ம அல்ஜிப்ராயிக்கில் படித்தது தான். ஜஸ்ட் இங்கே இந்த லீனியர் ப்ராடக்ட்லேயும் தந்திருக்காங்க, லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன் வந்து u, vக்கு வந்து மாடுலஸ் எடுத்திங்கன்னா this is less than or equal to norm u into norm v இருக்கும். Fifth one, if v is equal to fn with u, v is equal to this way, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு then this one modulus alpha 1 beta 1 bar plus etc plus alpha n beta n bar whole squared is less than or equal to this one. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிள்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் ஆல்சோ த சேம் வே கண்டினியூஸ் காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷனில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 டெஃபினிஷன் அண்ட் ஒரு 5 தியரம்ஸ் இருக்குது, அதோடு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், இஃப் u, v is equal to 0 then u is orthogonal to v. u, vயோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா we say it is orthogonal. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் பற்றி ஒரு டெஃபினிஷன், இஃப் w is a subspace of v then orthogonal complement of w, it is denoted by w perpendicular is equal to x belongs to v such that x comma w is equal to 0 for every w belongs to capital W. That is ஒரு சப்ஸ்பேஸை எப்போ நம்ம ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கணும். எக்ஸ் கம்மா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இதில் இருக்கிற இந்த டபிள்யூ எல்லாமே வந்து அந்த சப்ஸ்பேஸ் டபிள்யூவில் இருக்கணும். எக்ஸ் வந்து அந்த வெக்டார் ஸ்பேஸில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா we say it is a ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு தியரம் இருக்குது, W காம்ப்ளிமெண்ட் இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் V. ஸோ இது நம்மளுக்கு ஆப்வியஸாகவே தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டெஃபினிஷன், தென் 5 தியரம்ஸ், அதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம். The set of all vectors Vi in V is an orthonormal set if each Vi is of length 1. Second one, for I is not is equal to j, Vi, Vj is equal to 0. That is ஆர்த்தோகனலாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் we say it is a ஆர்த்தோனார்மல் செட். அந்த வெக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆர்த்தோனார்மல் செட்டுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தியரம், if Vi is an orthonormal set then the vectors in Vi are linearly independent. ஒரு ஆர்த்தோனார்மல் செட்டை கன்சிடர் பண்ணோம்னா அதில் இருக்கிற வெக்டர்ஸ் எல்லாமே வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் தந்திருக்காங்க, இஃப் w is equal to alpha 1 v1 plus etc alpha n vn then alpha I is equal to w comma vi for I is equal to 1 to etc n. ஸோ இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் தியரம், if v1 v2 etc is an orthonormal set in V, if w belongs to capital B then u is equal to this one is orthonormal to each of v1 v2 up to vn. இந்த செகண்ட் தியரமில் தந்திருக்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம படிச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கு அப்புறம் சைமல்டேனியஸாக அல்ஜிப்ராவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா தரேன். இப்போ ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை தெரிஞ்சுக்கோங்க.
Third theorem, let V be a finite dimensional inner product space, then V has an orthonormal set as a basis. So finite dimensional inner product space இருந்தா அங்க வந்து ஒரு orthonormal set வந்து பேசிஸா இருக்கும். அது வந்து third theorem. Fourth one, if V is a finite dimensional inner product space and if W is a subspace of V, then V is equal to W plus W perpendicular. More particularly, V is the direct sum of W and W perpendicular. V வந்து finite dimensional inner product space-ஆ இருக்கு, W வந்து subspace-ஆ இருக்கு. Then நம்ம அந்த inner product space V-யை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலான்னா direct sum of W and W perpendicularனு denote பண்ணலாம். ஸோ இந்த direct sum, indirect sumலாம் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம், ரீகால் பண்ணிக்கோங்க. Fifth one, if V is a finite dimensional inner product space and W is subspace of V, then W perpendicular of perpendicular is equal to W. ஸோ இந்த தியரமோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம். Thank you for watching this video.